ஏன் பெண்டிங்கில் போடுறாங்க? ஏன் பெண்டிங்கில் போடுறாங்க? ஒரு ஸ்கூல் காலேஜ் டைம் தெரியாது சொல்கிறேன். 100 சரியில் இப்போ நீங்களே போட்டுருவீங்களா? மூவ் பண்ணுறேன் நான். சாருக்கா லாகின் யார்? தாசர் லாகின் யாருக்கு? சார் தான் போடுவார். இப்போ மூவ் பண்ணுறேன். நீங்கள் சார் இல்லைல்ல, இப்போ அவர் வந்து போகிறதுல அதான் மூவ் பண்ணுறேன். நம்ம ஸ்டாஃப் தான் நான் மூவ் பண்ணுறேன். நீங்கள் மூவ் பண்ண அவர் கையில் போட்டுருவாரா? அவர் சைன். ஆமாம். இப்போ பையன் குழந்தை சேர்க்க மாட்டேன்ட்டான். ஆர்டிஐ டைம் இருந்துச்சு அப்படின்ட்டாங்க. காலைல போனாங்க சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ தானே போட்டிங்க, 3-4 நாளாக போடலையா? 4 நாளாக அவங்க அலையிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, அவர் எடுக்கவே மாட்டாரு. நாங்களே வரோம், காசு இருந்தார், நேரில் வந்து அவங்கள பார்க்க விட மாட்டேங்க. இப்போ போட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எதுக்கு அது? நீங்களே சொல்லுங்கள். கஷ்டப்படுறவங்க தான் அதை படிக்க போகிறாங்க. எதுக்கு சர்டிஃபிகேட் போட்டுல எதுக்கு சொல்லுங்கள்? ஒரு செகண்டில் போட்டேன் நான் வந்தவொன்னே. அதிகாரம் கையில் வச்சுக்கிட்டாங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு செகண்டில் போட்டார் அவர். தாசில் கையில் அவர் ஒரு செகண்டில் போட்டுருக்காரு. அது நேற்று போட்டு வந்த பொண்ணு படிச்சிருக்கோம். எல்லாம் உங்ககிட்ட பவரில் இருக்காங்க, நீங்கள் இது பண்ணுறீங்க. குழந்தைக்கு ஆர்டி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ண இடத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வராமல் இப்போ ஸ்கூல் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 1 or 2 வீக்ஸாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நான் போயிட்டு வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு அதிகாரி இல்லாமல் வேறு யாரோ சைன் போட்டு இப்போது அப்லோட் பண்ணியிருக்காங்க. 1 minute இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நான் 1 or 2 வீக்ஸாக அழிஞ்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ ஸ்கூலில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. குழந்தை இப்போ எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. ஆர்டியில் இப்போ செலக்ட் பண்ணலை. தாசில்தார் கிட்ட காட்டுச்சு. என்ன சொல்கிறாங்க? எத்தனை நேரில் வந்துட்டு போனோம். ஃபோன் எடுக்கலை. எங்கள் ஆஃபீஸில் ஆள் இல்லை. சரி, இப்போ ஆர்டிஐயில் என்ன சொன்னாங்க? ஸ்கூல் இதுக்கு என்ன பண்ணுங்க? இன்னைக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரும்னு இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம், வரவே இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி இங்கே ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரலை. இப்போது 1 minute இப்போ வேறு யாரோ அப்லோட் பண்ணி இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு போனால் டைம் முடிஞ்சு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன வேலை செய்யுங்க? உங்கள் குடும்ப சூழ்நிலை எனக்கு அப்பா இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஃபேமிலியை பார்க்குறேன். குழந்தைய நான் தான் இப்போ படிக்க வைக்கணும். இப்போ ஆர்டி வந்து கிடைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். நான் தனியாக தான் குழந்தைய படிக்க வைக்கணும். ஆர்டி கிடைச்சா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ அது கிடைக்கல. நான் தனியாக தான் இப்போ படிக்க வைக்கணும். இப்போ காலையில் வந்தால் நீங்கள் யார் உங்களுக்கு கடைசியில் சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்தது? தாசில்தாரா? இல்லை, வேறு யாரோ நார்மல் ஆஃபீஸ்லேருந்து யாரோ போட்டுக்கிட்டாங்க, அப்லோட் பண்ணி விட்டாங்க. எவ்வளோ நேரத்தில் கொடுத்தாரு? உடனே கொடுத்துட்டாரு. இது போல் குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக 10 நாளாக நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்லோட் ஆகவே இல்லை. இப்போ ப்ளஸ் மூலிமா போய் உள்ளே போய் கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அதுவும் வந்துட்டு தாசில்தார் கொடுக்கல, வேறு யாரும் வந்துட்டு உடனே தாசில்தார் மூலிமா அப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ ஒரு நிமிஷத்தில் பண்ணுறது வேலையை நான் 10 நாளாக அழிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ குழந்தைய ஸ்கூல்லே படிக்க வைக்க முடியல. இப்போ ஸ்கூலுக்கு எப்படி ஃபீஸ் கட்டி எப்படி படிக்க வைக்கிறதுன்னு தெரியல. இது போல் தாசில்தார் வந்துட்டு அப்லோட் பண்ணாமல் இப்போ என் குழந்தையோட படிப்பே போச்சு. இப்போ தாசில்தார் வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. இப்போ தாசில்தார் வந்துட்டு வேலையில் இருக்கவே வேணாம், வேலையை விட்டு தூக்குறது தான் நல்லது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.